மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி. திரைக்கலைஞர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் 75 வயதில் காலையில் மரணம் அடைஞ்சிருக்கார். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே தமிழில் நடிச்சிருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக அவருடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கலட்டை ஸ்கூல் இருக்குது ட்ரிப்ளிகேனில். அதில் ஹிஸ்ட்ரி வாத்தியாராக வேலை பார்த்தவர். நடிப்பு ஆர்வம் அவருக்கு ஜாஸ்தி. சினிமாவில் எப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வரணும்னு ஆசைப்படுவாங்க, நடிகராக மட்டும் இருப்பாங்க. ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் சினிமா கரைச்சி குடிச்சிருந்தார். அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, அதாவது மலையாள சினிமா, கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய கை, அதாவது உள்ளங்கையில் வச்சுருப்பார். எந்த படத்தை பற்றி கேட்டிங்கனாலும் இம்மீடியட்டாக அந்த படத்தை பற்றி டகடகடக்குன்னு அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாமே சொல்லுவார். அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, கை நுனியில் வச்சுருப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருப்பார். பெரிய ஒரு அறிவு ஜீவி. சினிமா மேல ஒரு சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா சினிமாவை ஆர்வம் தாண்டி சினிமாவை நேசிச்ச ஒரு மனிதர் ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சினிமான்னா அவருக்கு உயிர். அந்த மாதிரி சினிமாலே கடைசி வரைக்கும் இருந்தாரு. ஒரு வாத்தியார் வேலையை விட்டுட்டு 83ன்னு நினைக்கிறேன் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொண்டு வந்திருந்தாரு. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பத்திரிக்கை வச்சுட்டு போன அந்த ஞாபகங்கள்லாம் கூட இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1974 பாலச்சந்தர் தான் அவர் அறிமுகப்படுத்துறாரு. அவள் ஒரு தொடர்கதைங்கிற படத்தில் சென்சஸ் எடுக்கிற ஒருத்தராக வருவார். 2 பேர் வருவாங்க சுஜாதா வீட்டுக்கு. அதில் இவர் சென்சஸ் எடுக்கிறவர் வருவார். அந்த கேரக்டரில் பாலச்சந்தர் சின்ன கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ராஜேஷோடைய வளர்ச்சி அது வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்களாக ராஜேஷ் தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாலச்சந்தரே பார்த்தீங்கன்னா ராஜேஷை கூப்பிட்டு சின்ன கதாபாத்திரம் கொடுத்த ராஜேஷ்க்கு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு படம் சரிதாவோட ராஜேஷ் பேர் பண்ணி ஹீரோவாக வச்சு எடுத்திருப்பாரு. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அரசியல்வாதியாக இருப்பார் ராஜேஷ். வேற மாதிரியான படமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி முதல்ல ராஜேஷ்க்கு ஒரு பேர், ராஜேஷ் எங்கே அடையாளப்படுத்தப்பட்டார் அப்படின்னா கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம், நம்ம பாக்யராஜோட படம். அந்த படத்தில் ராஜேஷ், வடிவுக்கரசி, பாக்யராஜ் அந்த 3 பேரை சுற்றி தான் அந்த கதை நடக்கும். அந்த கேரக்டர் ரொம்ப சிம்பத்தியான கேரக்டர். ஒரு மாடு முட்டி அவர் ஆண்மை இழந்துருவார் ராஜேஷ். அதாவது மனைவியை திருப்திப்படுத்த முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பாக்யராஜ் வடிவுக்கரசு மேல ஆசைப்படுவார். என்ன நடந்துச்சு இந்த கதைக்குள்ள அப்படின்னு அந்த கதையை முழுசா உள்வாங்கி பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அந்த பாத்திரம் பெருசா ராஜேஷ்க்கு பெரிய பேரை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம், அதுவும் பாக்யராஜ் படம் தான். அந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா பாக்யராஜோட லவ்வர் அம்பிகா. அம்பிகா ஒரு சிச்சுவேஷன்ல ராஜேஷ் தான் திருமணம் செஞ்சுப்பாங்க. ராஜேஷ் ஒரு ஒரு ப்ரொடியூசரா இருப்பார். அந்த படத்துல ராஜேஷை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ கடைசி சீன் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்குமே தெரியும். அந்த 7 நாட்களோட கடைசி காட்சி தான் அந்த படத்தினுடைய பெரிய வெற்றியே. காதலி உங்க மனைவியாக. ஆமா, அந்த இடத்துல ராஜேஷ் தான் அவர் என்ன சொல்லுவார்னா, நீ உன்னோட காதலின்னு எனக்கு தெரியுது, நீ கூட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தான் பாக்யராஜ் அந்த டைலாக் சொல்லுவார். அதாவது என்னுடைய காதலி உங்க மனைவி ஆகலாம், உங்க மனைவி என்னோட காதலி ஆக முடியாது அப்படின்னு சொன்னபோது பயங்கர, அதாவது இந்த மாதிரி கருத்தெல்லாம் அந்த காலத்துல யாருமே சொன்னதில்லை. திடீர்னு இப்படி ஒரு விஷயம் சொன்னதுதான் அந்த படத்தோடைய பெரிய வெற்றியை. அந்த காட்சியில ராஜேஷ் நடிச்சார் பாருங்க, அது எல்லார் மனசுலயும் பதிய ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னன்னா, ஒரு சூப்பர் ஹிட் படம் அந்த படம். அதுக்கப்புறம் ராஜேஷ் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களா நடிக்க ஆரம்பிச்சாரு. கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சார். முதல்ல ராஜேஷ் பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரங்களை எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சார். கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி சக்தின்னு ஒரு இயக்குனர், அந்த படம் பார்த்தீங்கன்னா சிறைன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் எல்லாம் வந்தபோது ராஜேஷ் வேற மாதிரியான ஒரு பேரே உருவாக ஆரம்பிச்சிச்சு. இவர் வேற ஒரு மாதிரியான நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு கிறிஸ்டின் கதாபாத்திரம்னு நினைக்கிறேன் அவர் நடிச்சிருப்பாரு. அந்த ராஜேஷ் நடிச்சிருப்பாரு. ஒரு பிரசன்னான்னு ஒரு நடிகர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் லட்சுமி அவருடைய மனைவி. ஒரு மலைக்கு ஒரு குடிசைகளை ஒதுங்குவாங்க பிரசன்னாவும் லட்சுமியும். வண்டி ரிப்பேர் ஆயிரும் அந்த இடத்துல. அவர் போய் நான் ஆளை கூட்டிட்டு மெக்கானிக் கூட்டிட்டு வரேன்னு போவாரு. இங்க பாத்தீங்கன்னா ராஜேஷ் குடிபோதையில இவர் லட்சுமிகிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஒன்றும் நடந்திருக்காது. இத அந்த ராஜேஷ் அந்த குடிசையில இருந்து வெளியில வர்றதை பார்த்துட்டு அந்த பிரசன்னா மெக்கானிக்கை கூட்டு வரதை பார்த்துட்டு மனைவி மேல சந்தேகப்படுவார். சந்தேகப்பட்டு நீ இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார் அந்த இடத்துலயே. லட்சுமி என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜேஷோடய போய் ராஜேஷ் வீட்டிலே குடியிருப்பாங்க.
கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணியமான மனிதனா ராஜேஷ் நடந்துப்பாரு அந்த படத்துல. ராஜேஷ் இறந்ததுக்கு அப்புறம் லட்சுமி வந்து ராஜேஷோடைய மனைவியா என்ன செய்வாங்களோ காரியங்கள் அதெல்லாம் செய்வாங்க. அந்த இடத்துல பிரசன்னா வந்து உண்மை தெரிஞ்சு உணர்ந்து வந்து கூப்பிடுவாரு. அவரோட கணவன் வந்து "வா வந்துட்டு போயிரலாம்" அப்படின்னும்போது, "முடியாது. அதாவது வந்து நீ வந்து என்னை சந்தேகப்பட்ட. ஆனா வந்து இந்த ஆள் வந்து என்னைய அவ்ளோ கண்ணியமா நடத்துனான்" அப்படின்னு சொல்லி அந்த தாலியவே கழட்டி வீசுவாங்க. அந்த தாலி பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஷ் வீட்ல ஒரு துப்பாக்கி இருக்கும். எப்பவுமே அந்த துப்பாக்கி அந்த படத்துல பயன்படுத்துவாரு. அந்த துப்பாக்கியில போய் கரெக்ட்டா அந்த தாலி சொருகும். பயங்கர கிளாப்ஸ் சார். அந்த படம்லாம் ராஜேஷ்க்கு வந்தபோது, எப்படி சொல்றது? ராஜேஷ் வந்து அந்த அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சிறையெல்லாம் வேற ஒரு ஒரு பேர வந்து ராஜேஷ் குடுத்துச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் வந்து நல்ல நல்ல இயக்குனர்களோட நடிச்சாரு. அதாவது வந்து இப்படி நான் பாலச்சந்தரோட நடிச்சிருக்கேன். ஆசித் படத்துல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் கூட வந்து மெட்டிங்கிற படத்துல ராஜேஷ பயன்படுத்தினாரு. இன்னொரு விதத்துல பார்த்தீங்கன்னா, ராஜேஷும் டைரக்டர் மகேந்திரனும் சொந்தக்காரவங்க. 2 பேருமே ரிலேஷன்ஸு. ராஜேஷ் வந்து ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்லயும் நடிச்சிருக்காரு. ஆலய தீபம்னு ஒரு படம். அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பேரு. ராஜேஷ் வந்து இந்த மாரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள்ல வந்து அச்சமில்லை, அச்சமில்லை, இந்த சிறையெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் பெரிய பேர் கிடைச்ச ஆரம்பிச்சு, தொடர்ந்து சினிமாவோட டிராவல் அது நெறைய படங்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது? ஒரு 150 படங்களுக்கு மேல ராஜேஷ் நடிச்சிருக்காரு. தமிழ், மலையாளம் 2 லாங்குவேஜ்லயும் நடிச்சிருக்காரு ராஜேஷ். அதேபோல நடிகரையும் தாண்டி அவர் வந்து பல விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உடையவர். குறிப்பா அவருடைய வீடே பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தால் நிறைஞ்சிருக்கும். நிறைய புத்தகங்கள் படிப்பார். அப்படிங்கிற மாதிரியான தகவலும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இல்லையா? இல்ல, இல்ல. அவரோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அதாவது வந்து எங்க அப்பா எடுத்த சட்டத்தின் திறப்பு விழாங்கிற படத்துல வந்து ராஜேஷ் வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல நடிச்சதுலேருந்து எங்களோட நம்ப தொடர்பு எங்க அப்பாவோட நல்ல நட்புல இருந்தாரு. கடைசி வரைக்கும் எங்க அப்பா வந்து உரிமையா அண்ணன் தான் கூப்பிடுவாரு. இந்த இடத்துல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாரு. அதாவது வந்து ராஜேஷ பொறுத்தவரைக்கும் ஒரு சினிமா நடிகரா இருந்தாரு. ஆனா எந்த காலத்திலயும் வந்து சினிமாத்தனமா சிரிக்கிறது. அதாவது முன்னாடி சிரிக்கிறது, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்கல்ல, அந்த மாரிலாம் எந்த காலத்திலயுமே செஞ்சதில்ல. படிச்ச மனுஷன்ல. அதனால வந்து அந்த மரியாதையோட நடந்துப்பாரு. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ, அந்த பண்பு, மரியாதை எப்பவுமே இருக்கும். ஏன் ராஜேஷ் வந்து யூனிட்ல வரும்போது கூட, சாதாரணமா இருக்க லைட்மேன்ல இருந்து, புரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருக்குமே நல்ல மரியாதை குடுப்பாரு. எல்லாத்துட்டயும் அன்பா பேசுவாரு, அன்பா பழகுவாரு. ஒரு இயல்பான மனிதரா தான் சார் ராஜேஷ் இருந்திருக்காரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில வந்து நான் நெறைய தடவ 4, 5 தடவ ராஜேஷ் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். அவரோட வீடே பார்த்தீங்கன்னா, ஒரு அறையே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா புத்தகங்களா இருக்கும். ஒரு லைப்ரரி எப்படி இருக்குமோ, அப்படி வந்து புத்தகங்கள் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, அதாவது வந்து சில பேர் வந்து இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இவர் வந்து அதையும் தாண்டி இன்டலெக்சுவலா பல விஷயங்கள வந்து விரும்புவாரு இவரு. அந்த லைப்ரரி மாரி இருக்கிற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வாங்கி படிக்கிறதுக்கு யாராவது கேட்டாங்கன்னா, உடனே குடுத்துருவாரு. "நீங்களே படிங்க" அப்படின்னு குடுப்பாரு. ஆனா, "பத்திரமா கொண்டு வந்து குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்த திரும்பி வாங்கிக்குவாரு. அந்த அளவுக்கு வந்து புத்தகம் மேல வந்து ராஜேஷ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமும், ஈடுபாடும் இருந்துச்சு. பல விஷயங்கள் ராஜேஷ் வந்து நடிகனை தாண்டி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள வந்து சினிமா துறையில வந்து செஞ்சிருக்காரு. ஆரம்பத்துல எந்த நடிகனுமே பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஹவுஸ்ன்னு ஒண்ணு கட்டி விட்டதே இல்ல. அதாவது வந்து இது என்ன எப்படின்னா வியாபார கால்குலேஷன். அத கரெக்ட்டா பண்ணாரு. கே.கே. நகர்ல ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல தான் ராஜேஷ் குடியிருந்தார். மனைவி மக்களோட குடியிருந்தாரு. அந்த வீடு வந்து ஷூட்டிங் கூடுவார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் வந்து ஒரு அறையில வந்து இருப்பாரு. குடும்பம் ஒரு அறையில இருக்கும். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். ராஜேஷ் ஹவுஸ் அப்டின்னே அதுக்கு பேரு. இன்னைக்கு அது இப்ப யாரும் போறதில்ல. பழைய பில்டிங் ஆயிருச்சு. ஆனா, அது ஒரு பிரபலமான ஒரு ஷூட்டிங் ஹவுஸா இருந்துச்சு ராஜேஷ். அது இல்லாம ராஜேஷ் வந்து ரியல் எஸ்டேட் ஈடுபாடு. அந்த ரியல் எஸ்டேட் ஈடுபாடு எப்படி வந்துச்சுன்னா, அதாவது வந்து எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் ராஜேஷ். அப்போ வந்து ஜானகி அம்மா மேல ரொம்ப மரியாதையா இருந்தார். சில காலம் வந்து நம்ம ஜானகி அம்மா கட்சி நடத்தினபோது, அந்த கட்சியில கூட ராஜேஷ் வந்து இணைந்து பணியாற்றினாரு. அரசியல் ஆர்வம் உள்ளவர் ராஜேஷ். அது இல்லாம அந்த நேரத்தில வந்து ஜேபிஆர் இருக்கார் இல்லையா? அதாவது வந்து ஜேபிஆர் காலேஜ் இருக்கு இல்லையா? அவருடைய நிறுவனர். அந்த ஜேபிஆரோட ராஜேஷ்க்கு ஒரு உறவு ஏற்பட்டு, ஜேபிஆர் சொல்லியிருக்காரு, "சார் ராஜேஷ் நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுங்க. இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பூம் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி 90களின் தொடக்கத்தில வந்து ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சார் ராஜேஷ். சும்மா அவருடைய அறிவுரை என்பது சும்மா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ண ஆரம்பிச்சாரு. அது பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ராஜேஷ் கை குடுத்துச்சு. பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கி போட்டாரு. அதாவது மெட்ராஸ் அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பக்கம் கொட்டிவாக்கம், நீலாங்கரை, இந்த பக்கம் அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாரி பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கி போட்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்கி போட்ட இடத்துல ஒரு ரிசார்ட்டே வச்சிருந்தாரு. பிரமாதமா இருந்துச்சு. அந்த 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 காலத்தில பார்த்தீங்கன்னா, கதை டிஸ்கஷனுக்குலாம் அவரோட ரிசார்ட்ல நெறைய சினிமாக்காரவங்கலாம் போய் தங்குவாங்க. அதாவது வந்து காசு குறியா சில பேர் இருப்பாங்க. நான் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு பணம் குடுத்தா தான் டப்பிங்க்கு வருவேன்.
கொடுப்பேன், முடிச்சு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ராஜேஷ் வந்து எந்த காலத்துலையும் சொன்னதில்லை. தயாரிப்பாளர்களுக்கு அவங்களுடைய கஷ்டம் அறிஞ்சு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பல தயாரிப்பாளர்கள் கிட்ட வந்து கடைசி நேரத்தில் பணம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்காரு. இந்த இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அப்படி பண்ணுவார். பல நேரங்களில் பல தயாரிப்பாளர்கிட்ட காசு இல்லைன்னு கடைசி நேரத்தில் கையை விரிச்சாங்கன்னா பரவாயில்லன்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ளவராக ராஜேஷ் இருந்தார். திரைத்துறையும் தாண்டி ஒரு ரியல் எஸ்டேட்ல இருந்திருக்காரு. ஜோசியமும் நல்லா பார்ப்பாரு. ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவார், நிறைய இன்டர்வியூலாம் பண்ணுவார். ஜோதிடத்தில் வந்து ராஜேஷ்க்கு வந்து ஈடுபாடு இருந்துச்சு. சும்மா கையை காட்டுங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. உண்மையாலுமே அதில் ஆர்வம் இருந்து அதை கற்றுக்கிட்டு முறைப்படி அவர் கற்றுக்கிட்டு அதை செஞ்சார். பல பேருக்கு பல சினிமா பிரபலங்களுக்கு வந்து அவர் வந்து ஜோதிடம் பார்த்து சொல்லியிருக்காரு. பல விஷயங்கள் பழிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெந்நீர் ஆடை மூர்த்தின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, காமெடி நடிகர். அவர் வந்து நிறைய பேருக்கு அதாவது வந்து பெரிய பல பிரபலங்களுக்கு வந்து பார்த்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து ராஜேஷ் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு. இப்போ கூட பாருங்க நக்கீரன்ல சரவண பவான்னு ஒரு சேனல் ஒன்று நடக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஜோதிடத்தை பற்றி ராஜேஷ் பேசுவார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ராஜேஷோட சேனல் நினைக்கிறாங்க. அது கிடையாது, அது நக்கீரனோட சேனல். நக்கீரனோட சேனல் அது. ஆமாமா, நக்கீரனோட சேனல். அந்த சேனல்ல வந்து பல விஷயங்களை வந்து ஜோதிடம் பற்றியான பல விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாம் படிச்சு ஆராய்ஞ்சு சொல்லிட்டு வர்றாரு. பப்ளிக் சொல்லிட்டு வந்தாரு. நல்ல ஹெல்த்தியா இருந்திருக்காரு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணியோட ஒய்ஃப் இறந்தாங்க இல்லையா எந்த போன கெட்ட மாசம். பழக்கம் கூட இல்லாதவர் இல்ல இல்லையா? இல்ல எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் உடம்ப நல்லா பார்த்துக்குவாரு. நல்லா உடம்ப ஃபிட்டா வச்சுப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 80கள்ல ராஜேஷ் எப்படி இருந்தாரோ இப்பயும் ராஜேஷ் அப்படி இருப்பாரு. அதே உருவம், எந்த இடத்துலயும் மாற்றமே இருக்காது. அதே மாதிரியே இருப்பாரு. அவருடைய ஹெல்த் ஃபிட்னஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, உடம்பு மேல உள்ள கான்சன்ட்ரேஷன் பெரிய லெவல்ல அவருக்கு உண்டு. மனைவி இறந்துட்டாங்க. அவரோட அக்கா பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் லைட்டா ஒரு வெறுமையா ஃபீல் பண்ணாரு. அந்த வெறுமை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இந்த ஜோதிடம் இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் ஈடுபாடுகளை ஜாஸ்தி பண்ணி அதை மறக்கிறதுக்காண்டி பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு பையன், ஒரு பொண்ணு 2 பேருமே அமெரிக்கால இருக்காங்க. இப்போ அவர் இறந்து போயிட்டார்ல, காலையில ஒரு 8, 8:30 மணிக்கு இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்ல. மியாட்டுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. மியாட்டுக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவருடைய பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மிட்நைட் தான் வர்றாங்க. அதனால வந்து சனிக்கிழமை தான் அவருடைய கடைசி ஈம காரியங்கள் பண்றாங்க. கவுண்டமணி பத்தி சொல்ல வந்தேன்ல, அதாவது வந்து கவுண்டமணி ஒய்ஃப் இறந்த போது கிட்டத்தட்ட பல மணி நேரம் வந்து அவங்க வீட்டில் கவுண்டமணி சாரோட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. நல்ல ஹெல்த்தியா இருந்திருக்காரு. அந்த அங்கே வந்து போனவங்க எல்லாம் சொல்றாங்க ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாரு அப்படிங்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா நேத்திக்கு நைட்டு வரைக்கும் நல்லா தான் ஹெல்த்தியா இருந்திருக்காரு. நல்லா சாப்பிட்டு நல்லா சிரிச்சு பேசி கலகலன்னு தான் இருந்திருக்காரு. திடீர்னு காலையில எழுந்தாரு. இப்படி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்ன செய்யறது? இது விதி, இயற்கை. அதை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய அப்பா இயக்கிய படங்கள்ல கூட நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். சட்டத்தின் திறப்பு விழா அதுல கூட முக்கியமான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருந்திருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில்? சட்டத்தின் திறப்புலாங்கிற படத்துல வந்து நடிச்சதுலேருந்து எங்க அப்பா மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. எங்க அப்பா இறந்தப்ப கூட ராஜேஷ் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல எங்க வீட்டில் உட்காந்துருந்து கண்டோலன்ஸ் தெரிவிச்சுட்டு போனாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட ராஜேஷோடைய தொலைபேசி தொடர்பு எனக்கு இருந்துச்சு. எப்பயாவது ஏதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமா நான் ஃபோன் பண்ணி கேட்டா எதா இருந்தாலும் சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, நான் முதலே சொன்னேன்ல, அதாவது வந்து இந்த ஒரு சினிமாவை தாண்டி ஒரு நட்பு எல்லார்கிட்டையும் அவருக்கு இருந்துச்சு. கமலஹாசனோட நல்ல நண்பரா இருந்தார். ஏன் இந்த இடத்துல பாருங்க, சிவாஜி கணேசனுடைய மறு உருவம் ராஜேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். எப்படி சிவாஜி கணேசனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கருப்பு சிவாஜி அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணே உரிமையோட கூப்பிடுவாரு. உரிமையோட வாங்க கருப்பு சிவாஜி உட்காருங்க அப்படின்னு வரான். அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, யார்கிட்ட பழகினாலும் வந்து பிரியமா பாசமா பழகுவாரு. ஒருத்தவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்போட பழகுற எண்ணங்கள் இருக்குல்ல, அது எந்த காலத்திலயுமே ராஜேஷ் கிட்ட இருந்ததில்ல. இந்த படத்துல இந்த சம்பவம் ஒன்று இப்பதான் நினைவுக்கு வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது ராஜேஷ் சொன்னார், அண்ணன் நான் கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா பண்ணுவேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்பா சொன்னாரு, என்ன சொல்றீங்க ராஜேஷ், நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னாரு. நீங்க சமைப்பீங்களா வீட்டில் மிஸ்ஸஸ் சமைப்பாங்களா? நானே சமைப்பேன், பிரமாதமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா அப்படின்னு சும்மா கேஷுவலாக கேட்டு விட்டார். அப்பா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அண்ணன் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கில் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்துட்டாரு. அது இல்லாமல் இன்னொரு பெரிய தூக்கு ஒன்று வந்துச்சு. என்ன ராஜேஷ் இது இதுக்கு இதில் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரப்பா. இல்லைண்ணே யூனிட் ஃபுல்லாகவே சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு. அன்னைக்கு எல்லாருக்குமே யூனிட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு கொடுத்தாரு. அவரே வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் கருவாட்டு குழம்பு ஊற்றி பரிமாறினாரு. என்ன சொல்றது, அன்னைக்கு சாப்பிட்டவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு சார், என்ன சார் இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாங்க. சந்தோஷம், அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய செய்வார் ராஜேஷ். ரொம்ப நன்றி சார். நடிகர் ராஜேஷ் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.